வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீல்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது புதுசாக கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சேனல் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுவும் நாங்கள் இந்த சேனல் மூலிமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த காயின்ஸோ அல்லது கரன்சியோ அல்லது ஸ்டாம்ப்ஸோ நம்ம பிளான் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு நம்ம விற்கலாம். அதில் நம்ம ஜென்ரேஷனுக்கு இது ஒரு அசட்டு. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பழைய காயின்ஸோ அல்லது ஸ்டாம்ப்ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணி பாருங்களேன். அந்த வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கன்சல்டன்ட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் இருக்குது. அதோடய விலை பார்த்தீங்கன்னா பல கோடி. இப்போ நம்ம கூட நினைப்போம் இல்லையா, இப்போ நம்மளுடைய மூதாதையர் யாராவது வாங்கி வச்சுருந்தா உங்களுக்கு நம்ம நாளைக்கு நம்ம அது விற்று காசாக்கலாமே நினைப்போம் இல்லையா. இது நேச்சுரலாக நினைக்கிறது. ஸோ அதே நம்மளுடைய வருங்கால ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி சில வேல்யூபிளான அசட்டை நம்ம சேர்த்து வச்சுட்டு கூட போகலாம். ஆனால் எப்படி பிளான் பண்ணி சேர்த்தா வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் சில ஐடியாஸ்லாம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நார்மலாக காயின் கலெக்ஷனாகவே பார்த்தீங்கன்னா சரி இப்போ காயின்ஸ் வாங்குகிறோம், வாங்கி அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும். ஸோ அது காயினுக்கு வேல்யூ எப்படி அதிகம் பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா இப்போ ஒரு நாணயம் அப்படின்னா நிறைய வெளியிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு காயினும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான காயின்ஸ் வரும். ஸோ நம்ம எப்படி வேல்யூபிளாக அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐடியாஸ்லாம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது 4 காயின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா திரு மோத்திலால் நேரு. நீங்களே பார்க்கலாம், மோத்திலால் நேரு இருக்கிறது பாருங்கள். அடுத்து உள்ளவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து திருமதி இந்திரா காந்தி இருக்காங்க. அடுத்தது திரு ராஜீவ் காந்தி இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா நேரு ஃபேமிலி இல்லைங்களா. ஸோ நேரு ஃபேமிலி காயின் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு செட்டாக நீங்கள் கலெக்ஷன் பண்ணலாம், சேர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியாவில் மற்ற ஃபேமிலிக்கு இந்த மாதிரி காயின் இருக்கான்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் இவரெலாம் இருந்தார், தேவகவுடா இருந்தார், பிபி சிங் இருந்தார். ஸோ அவங்களாம் இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கான காயின்ஸ்லாம் இருக்கான்னு தெரியல. நேருஜி ஃபேமிலிக்கு மட்டும் இந்த காயின் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு அசெட்டு தான் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இப்போ மோதிலால் நேரு அவங்களுடைய காயின் மார்க்கெட்டில் இல்லை அந்தளவுக்கு. இதே பார்த்தீங்கன்னா எதேச்சியான மார்க்கெட்லாம் கிடச்சிது. அதேமாதிரி இந்த 3 காயின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய காயின் தான். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக வாங்கலாம். இப்போ மோதிலால் நேருவோட காயின் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஏதோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட நேரு காயினோ, இந்திரா காந்தி அவங்க காயினோ, இல்லை ராஜீவ் காந்தி அவங்களோட காயினோ உங்களுக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி செட்டாக நீங்கள் ஒரு செட்டு தனியாக காயின் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் இருக்காங்க, அந்த காயின் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரஹாம் லிங்கன் அவங்களுக்கு காயின் இருக்குது, ரூஸ்வெல்ட்டு காயின் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் காயின் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஒரு செட்டாக சேர்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தலைவர்கள் பழைய காயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தலைவர்களோட காயினை நீங்கள் கலெக்ஷன் பண்ணி சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேனோட காயின் இந்த மாதிரி கிடச்சி அப்படின்னா கூட உங்களோட காயினுக்கு உங்கள் காயின் கலெக்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹாபீஸ்லாம் நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நியூமிஸ்மேட்டிக்ஸ் கிளப்பு போகிறீங்க அல்லது எக்ஸிபிஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் எப்படி கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வேல்யூபிளாலாம் இருக்குது உங்களுக்கு காயின்ஸ்னு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும், புதிய புதிய மனுஷால் நீங்கள் பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட் ஆவீங்க. ஸோ அந்த விதத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய காயின்ஸை நீங்கள் விற்கலாம் ஓரளவுக்கு. நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், 4 காயின்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி நீங்கள் இப்போ விற்கிறனா கூட நீங்கள் பின்னாடி உங்கள் ஜென்ரேஷன் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு நல்ல அசெட்டு தான். மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.